எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்வார், உள்ளூர் பஸ்ஸில் உலக அழகி வந்ததைப் போல சாதாரண படம் அமரத்தன்மை வாய்ந்த பாடலாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காதல் சித்தன் கண்ணதாசனுடைய கவித்துவம். பாட்டிலேயே பட்டிமன்றத்தை நடத்திய கவியரசு கண்ணதாசன். என்ன தலைப்பே வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க. கண்ணதாசன் அவர் எழுதிய சில திரைப்பாடல்களில் அவரே ஒரு பட்டிமன்றம் நடத்தி சில பாடல்களை தீர்வு சொல்லியிருப்பார். சில சமயம் தீர்வு சொல்லாமல் நேயர்களுக்கு அந்த தீர்ப்பை உணர வச்சிருப்பார். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, அப்படி ஒரு பாட்டு. இதில் ஒரு பட்டிமன்றமே நடக்கும். கண்ணதாசனே ஒரு பக்க அணியா நின்று வாதிடுவார். காதல் தான் காமம் தான் பெரிதுன்னு ஒரு பெண் குரலில் பாடுவதாக கண்ணதாசனே வாதிடுவார். இல்லை இல்லை, காதலும் காமம்லாம் தேவையில்லை, வாழ்க்கை அனுபவம் யதார்த்தம் தத்துவம்தான் பெருசு, காதல் தேவையில்லை, காதலுக்கு எதிரான கட்சியில் கண்ணதாசனே வாதிடுவார். என்ன படம்? 1970ஆம் ஆண்டு வெளிவந்த தரிசனம் என்கிற படம். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா நடித்த படம். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் அந்த கம்பீர குரல் ஏழிசை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் பாடிய பாடல். இந்த பாட்டில் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா இவர்களோடு சேர்ந்து போட்டி போட்டு எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் தன் குரலால் நடிப்பு. மாலைங்கிற நேரத்து அப்படிங்கிற போது அந்த எல்ஆர் ஈஸ்வரனுடைய ரப்பர் குரல், நீ பாட்டை கேட்டு பாருங்கள். அது என்ன பட்டிமன்றம்? கண்ணதாசனை போல காதலை காமத்தை கொண்டாடியவன் யார் உண்டாங்க? ஓர் கையில் மதுவும் மற்றொரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமென்றாகும் என்று காதலை கொண்டாடியவன். தாய்லாந்து கிளிகளை பற்றி அவர் பாடிய பாடெல்லாம் அது காதலின் உச்சம்னு சொல்லலாம். பொன்னடங்கிய பெட்டகம், கனி போல் அடங்கிய மார்பகம், மின்னடங்கிய மெல்லிடை, அதன் மேல் அடங்கிய ஆலயம், தன்னடங்கிய முனிவனும் மனம் தான் அடங்குதில்லை கான், இன்னடங்கிய பாத்திரம் அவள் ஈடடங்கிய தாய்க்கிளி என்று தாய்லாந்து பெண்களை அவர் வர்ணித்த விதமாக இருக்கட்டும். காதலை அவரை போல கொண்டாடிய கவிஞன் யாருமே இல்லைங்க. காதல் மதம் பிடித்து அலைந்தவன் கண்ணதாசன். அவன் மதமே காதல் மதம்தான். பெண்களை விட்டன்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டன்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டன்ன புது பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டன்ன இசை தருவம். போடா போ, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றிதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுகச்சரித்திரத்தை பார்க்கட்டும். போடா போ, கடவுள் இருக்குன்னு சொன்னவனும் மாண்டான், இல்லைன்னு சொன்னவனும் மாண்டான். காதலை கொண்டாடுவோம் என காதலை கொண்டாடிய கவிஞன் அந்த கண்ணதாசன் ஒரு கட்சிக்கு வாதிடுவார் எல்ஆர் ஈஸ்வரி குரலில். அப்படியே அனுபவம் பெற்று 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 வாழ்க்கை என்பது காதலை தாண்டி இருக்கிறது என்று ஒரு சித்தனாக வாழ்ந்தவன் அல்லவா கண்ணதாசன். முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு புத்தி கட்டு நின்றதொரு காலம், இப்போ கொட்டுவது ஞானம் என்ற மேளம். காதல் என்னும் போதையுற்று மாதர் சுக வாதைப்பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம், இன்று ஞான ரசம் தேடுதடி நெஞ்சம். மேனி பட்ட பாடும் பல ராணி பட்ட பாடும் ஞானி என செய்ததடி இன்று, எமன் நாளை வந்த போதும் அது நன்று. ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வந்து அவன் தேடவில்லை இன்னும் எந்தன் ஏட்டை என்று காதலை வெறுத்து ஞானத்தை பாடிய கவிஞன் கண்ணதாசன். அவனுடைய ஞானம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு அணிக்கு சார்பாக வாதிடும். இந்த தரிசனம் படத்திற்கு, இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர், இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் யாருன்னா சூலமங்கலம் சகோதரிகள். இந்த பாட்டு அப்படி எல்ஆர் ஈஸ்வரி ஆரம்பிப்பாங்க பாருங்க. இது மாலை நேரத்து மயக்கம், பூமாலை போல் உடல் மணப்பர் குரல்ல, இது மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற போதே ஒரு ஒரு சுகம் வருமாங்க.
உடனே டிஎம்எஸ் பாடுவார், இது கால தேவனின் கலக்கம், இதை டிஎம்எஸ் பாடுவார். இந்த கருத்தினுடைய உச்சமாக எல்லாரும் இசை பாடுவாங்க. உறவுக்கு மேலே சுகம் கிடையாது, அணைக்கவே தயக்கம் என்ன. அப்படிங்கிற போது ஏவிஎம் ராஜன் குரல் கொடுத்துருக்கக்கூடிய டிஎம்எஸ் பாடியிருப்பார் பாருங்க. இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன. ஒரு பாட்டில் கூட கண்ணதாசன் சொல்லியிருப்பார், 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். எந்த பாட்டு? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருக்கும் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவனின் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். அந்த தனிப்பாட்டை இங்கே சொல்லுவார், ஓட்டை வீடு, இது நிலையான வாழ்க்கை அல்ல, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன. அப்படி பட்டிமன்றம் ஒரு கட்டத்துக்கு வருங்க. அடுத்த சரணம் தொடங்கும் பாருங்க. அடுத்த பட்டிமன்றத்தில் அடுத்த சாட்சிகளை வைப்பாங்கல்ல, அந்த பெண் சொல்கிறா, ஏய் ஆனானப்பட்ட விஸ்வாமித்திர முனிவனே, தவம் செய்யக்கூடிய முனிவனே, காதலில் பெண்ணுக்கு, மேனகியினுடைய அன்புக்கு, காதலுக்கு மயங்கினா நீ என்னையா அப்படிங்கிறத சாட்சியா சொல்வா. கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். பட்டிமன்ற சூடு பிடிக்கும். முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே, மனம் மூடி மூடி பார்க்கும் போது தேடும் பாதை தானே. நீ எவ்வளவுதான் மனசை அடக்க வேண்டும் நினைத்தாலும், மனசை மூடுனா கூட நம்முடைய மனம் காமத்தை நோக்கித்தானே செய்யும். இதுதானே உலகத்து இயற்கை. என்னுடைய அன்பை, காதலை ஏற்றுக்கொண்டு என்னையே ஏற்றுக்கொள் என்று முதல்ல சாட்சியாக வைக்கிறார். அதுக்கு கண்ணதாசனே பதில் சொல்லுவார் பாருங்க. ஏவிஎம் ராஜனுக்காக டிஎம்எஸ் குரலில், நீ காதல்ங்கிற உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த காதல்லாம். பாயில் படுத்து நோயில் விழுந்துட்டோம்னா காதல்லாம் ஒன்றுமே கிடையாது, காணல் நீர் தான். வயசானவங்களுக்கு தான் தெரியும். பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தாள் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞானத்தேரே. இது மேடு பள்ளத்தை எல்லாம் கடந்து ஞானத்தை தேடுகின்ற தேர் நான் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருப்பார். உடனே அந்த பெண் இன்னமும் விடமாட்டா. பட்டிமன்றம் தொடரும். இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு அப்படிங்கிற போது டிஎம்எஸ் சிரிப்பார் பாருங்க. நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை நீ மாற்றிவிடு, உன்னை நீ மாற்றிவிடு. என்ன அருமையா பாருங்க. உடனே இது மாலை நேரத்து மயக்கம், இது கால தேவனின் கலக்கம். பட்டிமன்றம் காதலா ஞானமா என்கிற பட்டிமன்றத்தை ஒரே பாடலில் கண்ணதாசன் அமைத்த விதம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்குறீங்க? காதலும் ஞானமும் தாங்க. இளைஞர்களுக்கு காதல் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டினால், காதலை கடந்தால் நாம் தேட வேண்டியது ஞானம் என்கிற தீர்ப்பை கண்ணதாசன் சொல்லாமல் சொல்லிய அழகு. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் கழித்தும் ஒரு பாடல் பேசப்படுகிறது என்று சொன்னால், ஒரு புகழ்பெற்ற நடிகர்கள் இல்லை, ஒரு புகழ்பெற்ற படம் இல்லை, அந்த அளவுக்கு வெற்றி படமாக கூட இந்த படம் அமைந்திருக்க வாய்ப்பில்லை. எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்வார், உள்ளூர் பஸ்ஸில் உலக அழகி வந்ததைப் போல சாதாரண படம், சாதாரண பாடல் அமரத்தன்மை வாய்ந்த பாடலாக 50 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களின் உள்ளத்தில் நிற்கிறது என்று சொன்னால், அதுதான் காதல் சித்தன் கண்ணதாசனுடைய கவித்துவம். இதை போன்ற சுவையான இலக்கிய சுவை மிகுந்த செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்திருங்கள்.
நண்பர்களுக்கு பகிருங்கள். தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.